ஸ்டோர் இப்படிமும் வேணும்டே குமார் கதிர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டே இங்கே பாருடா, சும்மா கதிர் எனக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் வந்தான், தேவையில்லாமல் அவங்ககிட்ட சண்டை போடாதடா அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இல்லை இவன் கண்டிப்பாக சண்டை போட தான் வந்துருப்பான் சித்தப்பான்றாங்க. இவனெல்லாம் அவ்வளோ இதாக நினச்சிடாதீங்கன்றாங்க. இவனெல்லாம் இப்படி விட்டு வச்சா சரியாக வராது, அண்ணன் தம்பிங்க மாறி மாறி சண்டைக்குன்னே வரானுங்க, இவங்கள இப்படியே விட்டால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ அந்த இடத்துல நம்மளுடைய பழனி சொல்கிறாங்கன்னு கேட்காம மாறி மாறி அந்த இடத்துல சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கதிருக்கு அவங்களுக்கு சண்டை நடந்ததுனால வீடியோவும் எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே ராஜி தான் புருஷனுக்காக குமார் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் போனால் போதுன்னு பார்த்தேன், ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, கதிரை ஏன் அடிச்சோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க போல, இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த குடும்பம் எப்பயுமே ஒன்றும் சேராத வடிவு எல்லாமே போச்சுன்றாங்க. இந்த நிமிஷம் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு, நான் செத்து போனால் கூட நான் சந்தோஷமாக போய் செத்து நாட்டுங்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்போ தான் அழுதுகிட்டு இருக்காங்க. என்னால் இருக்கக்கூட முடியல, கோமதியோட குடும்பமும் இந்த குடும்பம் ஒன்று சேரணும்னு எவ்வளோ ஆசைகளோட கனவுகளோடு இருந்தானே, இன்றைக்கி என் மகன் இப்படி பேசிட்டாலேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க.